ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மெயில். நம்ம சேனலோட அஃபீஷியல் வெப்சைட் indianjobsmail.in. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அட்மிட் கார்டு, ரிசல்ட்ஸ், அப்ளை வீடியோஸ், சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஒன்ஸ் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெப்சைட்டோட பாட்டமில் டெலிகிராம், யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி, அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெப்சைட்டில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் பேஜில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்னை. ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை சென்னையிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா அந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், முக்கியத்துவம் கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஆர்கனைசேஷனில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ் பண்ணாதவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்னை. ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கிராஜுவேட்டு, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுவும் 2020, 2021, 2022. ஸோ இந்த 3 வருஷத்தில் படித்து பாஸ் அவுட் ஆன டிப்ளமோ கிராஜுவேட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2018, 2019 இந்த இயரில் நீங்கள் படித்து பாஸ் அவுட் ஆகிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. 2020, 21, 22 இந்த 3 இயர்ஸில் படித்து பாஸ் அவுட் ஆன டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஆஸ் யூஸ்வல் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1973 பிரகாரம் 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். இப்போ கேட்டகரி பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளினில் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவராலாக 18 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் உதவித்தொகை 9,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சேலரி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான். அதுக்கடுத்து கேட்டகரி 2ல் டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரெண்டிஸ். சேம் இதுவும் அதே மாதிரி தான். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 61 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் 8,000. ஸோ இவங்களுக்கு அதாவது கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோவுக்கும் ஒரு 1,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்டைபண்டில். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஸ்வல் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபுல் டைம் மட்டும்தான் அலௌட். இந்த பார்ட் டைமு, கரஸ்பாண்டன்ஸு, டிஸ்டன்ஸ் லேர்னிங்கு இந்த மோடில் முடிச்சிருந்தா கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை. ஃபுல் டைம் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் இந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரெண்டிஸ் சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஆட்டோமொபைல் மெக்கானிக்கில் ஃபுல் டைம் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபுல் டைம் மட்டும்தான் அலோட், பார்ட் டைம் அலோடு இல்லை, அதை பார்த்துக்கோங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் டிப்ளமோ இன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 பேரும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஆஸ் யூஸ்வல் 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடித்தவங்க, இப்போ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க யாருமே இதுக்கு எலிஜிபிள் இல்லை, இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுவரையும் அப்ரெண்டிஸே பண்ணாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க, ஃப்ரெஷர்ஸ், அவங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. டிப்ளமோ ஆர் டிகிரியில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ, எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும், அதுக்கான அப்ளை ப்ரொசீஜர் பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூசர் ஐடி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல www.mhrd.nats.government.in இந்த நேஷ்னல் வெப் போர்ட்டலில் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் இதுக்கு ரிஜிஸ்டரே பண்ணலை, இப்போ தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க முதல்ல இந்த ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். www.mhrd.nats.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆகிறதுக்கு அதாவது கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் வந்து தேவைப்படும். அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கன்சர்ன்ட் ஆஃபீஸர், அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸு, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவார். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கொடுத்து அப்ரூவல் கொடுத்துருவார். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட்டில் மேலே நேவிகேஷன் பாரில் உங்கள் லாகின்ல ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை முதல்ல நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமில் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ஸ்டெப் 1ல் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டெப் 2 ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த நேஷ்னல் வெப் போர்ட்டல் வெப்சைட்டில் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட ஆகும், அதை நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி மாறும். ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் கூட அப்ரூவல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஸோ எந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் அவங்க தரமாட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறப்ப உங்கள் ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சைடில் எந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் தரமாட்டாங்க. அதே மாதிரி போர்டிங் ஆர் லாட்ஜிங், ரூம்ஸு, ஃபுட்டு அது எதுவுமே அவங்க அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் லாங்கில் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்களே தான் ரூம் அரேஞ்ச் பண்ணி ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. October 26. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 16 தான். இந்த November 30 நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. November 16 எதுக்கு அப்படின்னா இந்த நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் November 16. ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு போர்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு November 30. ஸோ ஷார்ட் லிஸ்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா December 5. ஸோ இந்த போர்ட் வெப்சைட்டில் ஷார்ட் லிஸ்ட் டிக்ளரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிசம்பரே வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசம்பரே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர்லேயே உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே இமெயில் ஐடி லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.